நான் உங்களோடு கூட அன்போடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு எலியாவை கொண்டு மாத்திரம் தேவன் கிரியை செய்ய முடியாது. ஒரு எலியாவை கொண்டு மாத்திரம் அக்கினி இறக்க முடியாது. எலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு கூட்ட காகங்கள் தேவை. அல்லேலூயா. காகங்கள் என்கிற சப்போர்ட்டர்ஸ் இல்லாம, ஜெபிக்கிறவங்க இல்லாம, அப்பம் கொடுக்கிறவங்க இல்லாம, மீன் கொடுக்கிறவங்க இறைச்சி கொடுக்கிறவங்க இல்லாம, ஒவ்வொரு நாளும் வந்து உற்சாகப்படுத்துகிற விசுவாசிகள் இல்லாம எலியா தனியா கர்மேல் பர்வதத்தில் அக்கினியை இறக்க முடியாது. காகங்கள், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கேள்வியோடு சொல்லி இருக்கிறேன், காகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் எலியா ஒன்று பட்டினியிலே மரித்து போயிருப்பார் அல்லது ஊழியத்தை விட்டு ஓடி போயிருப்பார். அங்கே காகங்கள் சத்தம் அவரை உற்சாகப்படுத்துச்சு. டெய்லி காலையில் அது வந்து கா கா கான்னு கத்தும் போது அங்கே எலியா ஆவிக்குரிய ஜீவியத்தில் உற்சாகம் அடைந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தில் இந்த மூணாறுல இதில் நீங்கள் உங்களை ஒரு விசுவாசியாக கர்த்தர் வைக்கலைங்க, ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற பாத்திரங்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் ஊழியக்காரனோடு சேர்ந்து கத்தும் போதும், ஜெபிக்கும் போதும், ஊழியம் செய்யும் போதும், துதிக்கும் போதும் மாத்திரமே மூணாறிலே ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லது இந்த உலகத்திலே ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். அதுபோல நினிவே ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு யோனா மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. யோனா பின்வாங்கி போய்விட்டார். யோனா கர்த்தரை விட்டு தூரம் போய்விட்டார். ஆனால் அங்கே ஒரு மீன் இருந்தது, கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த மீன். அது யோனாவை குறை சொல்லவும் இல்லை, யோனாவை கடிக்கவும் இல்லை. யோனாவை பாதுகாத்து திரும்ப பின்மாற்றத்தில் இருந்து நினிவேயில கொண்டு வந்து ஊழியம் செய்வதற்கு 3 நாள் உபவாசம் போட்ட மீனுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது எத்தனை நாள் உபவாசம் பிடிச்சி? 3 நாள். எதுக்காக? யோனாவை சரிப்படுத்தி பாதுகாத்து திரும்பவும் நினிவேயில கொண்டு போய் ஊழியம் செய்ய வைக்கிற நல்ல ஊழியக்காரனா மாத்துறதற்கு. யோனா அன்னைக்கு உபவாசம் எடுக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யோனா அவரை கடிச்சு தின்றிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நினிவேயில ரட்சிப்பு வந்திருக்காது. சரிதானா? பிரைஸ் தி லார்ட். அதை போல தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தினுடைய காவல்காரர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கடிச்சா நான் இருக்க மாட்டேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கடிக்க ஆரம்பித்தா நான் இருக்க முடியாது. ஒன்று ஓடிடுவேன், இல்லைன்னா போயிடுவேன், செத்து போயிடுவேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உபவாசித்தால் அல்லது ஜெபித்தால், நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தால் இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறதற்கே யார் தேவைப்பட்டது? ஒரு மீன் வெள்ளிப்பணம் கொண்டு வந்தது, 153 ஜீவனை அர்ப்பணித்தது. அதுக்கப்புறம் 2 மீன்கள் 5000 புருஷர்களுக்காக மரித்தது. இயேசு கிறிஸ்து 5000 புருஷர்களை போஷித்து பிரசங்கம் பண்ணி அவர்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு எத்தனை மீன் உயிர் கொடுத்துச்சு? 2 மீன். சிலது காசு கொடுத்தது, சிலது உயிரையே கொடுக்குது, சிலது உபவாசிக்குது. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது மினிஸ்ட்ரி என்று சொல்லுகிற ஊழியம் தேவன் நம்முடைய கையிலே கொடுத்த ஒரு பொதுவான ஒரு பெரிய வேலை. அது காமன் டியூட்டி ஃபார் எவரிவன். மினிஸ்ட்ரி இட்ஸ் நாட் அ பர்சனல் ஒர்க். ஆமென். இது தனிப்பட்ட ஒரு വ്യക്തിയുടെ ஜோலி அல்ல, எல்லாரும் கூட சேர்ந்து ചെയ്യുന്ന ஒரு ஜோலிയാണ്. அதில் காக்ககளும் வேணும், மீன்களும் வேணும், கழுதையும் வேணும். பிரைஸ் தி லார்ட். பல காரியங்கள் அதிலே தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளிலே உங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே ஒரு வார்த்தைக்காக நான் சிந்தித்து தியானித்து கொண்டிருந்த போது, தேவன் நம்மை இந்த உலகத்தின் பார்வையிலே அநேகர் நம்மை ஒரு அழுக்கு வஸ்திரமாய் காணப்படலாம். ஆனால் அவர் நம்மை ஒரு விலையேற பெற்ற ஒரு வஸ்திரமாய் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு வஸ்திரத்தை குறித்து உங்களோடு கூட ஒரு ஆழமான ஒரு பைபிள் ஸ்டடிக்குள்ளே போக விரும்புகிறேன். நம்ம எல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமாக நம்ம கேட்போம். வெள்ளிப்பணம் கொண்டு வந்தது பெரிய காரியமானலாம் நம்ம கேட்போம். ஆனால் அந்த வெள்ளிப்பணம் கொண்டு வர்றதற்கு இந்த மீன் எவ்வளவு கீழ்ப்படிஞ்சிச்சு, பங்க்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும். அது எந்த தேசத்து பணமாக இருக்கணும்?
அது எந்த தேசத்து பணமா இருக்கணும்? ரோமன் சக்கரவர்த்தியினுடைய படம் போட்ட காயின் மாத்திரம்தான் அங்க செல்லுபடியாகும். அப்ப கடலுக்குள்ள இருக்கிற மீன் எப்படிப்பட்ட காயினை எடுத்துட்டு வரணும்? கடலுக்குள்ள இருந்து ரோம சக்கரவர்த்தி, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவினுடைய படம் போட்ட, பிரைஸ் தி லார்ட், படம் போட்ட, ஹல்லேலூயா, ஒரு பணம் வேணும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்ல கடலுக்குள்ள. இந்தியா பணத்தை கொண்டு போய் ரோம நாட்டில் டாக்ஸ் கட்ட முடியுமா? யூத நாட்டில் கட்ட முடியாதே. அப்போ ரோம நாட்டில் அது கரெக்ட் நேரத்திற்கு கரெக்ட் இடத்துல கரெக்ட் தூண்டியல்ல சரியான இடத்துல சரியான இடத்துல வந்து அது கடிச்சதுனால கர்த்தருக்கு பயன்பட்டது. அல்லேலூயா. ஒரே ஒரு லைஃப் தான் அந்த மீனுக்கு தெரியும். அநேக மீன்கள் வந்து சொல்லியிருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் இந்த கடலில் சமுத்திரத்தில் நிறைய நீ அனுபவிக்கலாமே, எவ்வளவு ஆடம்பரங்கள் இருக்குது, இந்த கடலில் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மீன் சொல்லியிருக்கோம், பிரைஸ் தி லார்ட், நாளைக்கு நான் வேற தூண்டியில் கடிச்சான், எவனா ஒரு மனுஷன் என்னை கொண்டு போய் கருவிச்சு தின்றுவான், என் பணத்தை அமர்ந்துன்னுட்டு போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு நான் இந்த தூண்டியில் நான் கடித்தால் நான் கர்த்தருக்காக பயன்படுவேன். கர்த்தருக்காக என் பணமும் என் சரீரமும் என் தேவனுக்காக பயன்படும். அதனால் நாளைக்காக இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக காத்திருக்காதவனாய் இன்றைக்கே தேவன் என்னை எதிர்பார்க்கும் போதே தேவனுடைய ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகனாய் மகளாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு அப்போ அந்த அழுக்கு துணியை போல அல்லது ஒரு அழுக்கு வஸ்திரத்தை போல நாம் எண்ணப்படலாம். அதாவது வஸ்திரம் அழுக்காவது எப்போது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்லியாக வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த போது அவர்களுக்கு முதலாவது பிரதானமாய் கொடுத்தது என்னதுதான் தெரியுமா? வஸ்திரம். என்னதுங்க? வஸ்திரம். எதையே வஸ்திரமாய் கொடுத்தார்? வேகமா 2-3 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 8:5 படி மலையாளத்திலும் தமிழிலும் நமக்கு ஒன்று வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எதில் 8:5 சொன்னாரு, மனுஷனை உண்டாக்கின போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டின். மலையாளத்தில் அது கிளியர் ஆயிட்டு வெக்தமாயிட்டு உண்டு. வாய்ச்சாலா, நீ அவனை தெய்வத்தை கால் அல்ப மாத்திரம் தாழ்த்தி தேஜஸும் வெகுமானமும் அவனை அணியிச்சிருக்கின்னு. பிரைஸ் தி லார்ட். என்னதை கொண்டு ஒரு ட்ரெஸ்ஸா போட்டிருந்தாராம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும்? ஆமென். மகிமையவே ஒரு வஸ்திரமாய் கொடுத்திருந்தார். நல்ல கவனிங்க மக்களே, ஒரு ஆழமான கொஞ்சம் கவனம் கேட்டால் மாத்திரம்தான் இது உங்களுக்கு மனசில் ஆகும், இல்லைன்னா புரியாது. யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் உலகத்திலே மனுஷனுக்கு வஸ்திரம் ரொம்ப பிரதானம். கர்த்தர் அவனை உண்டாக்குறவன் இருந்தா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, ஒரு 100 கிலோ தங்கம் தானே, இதை கெட்டி சரீரத்தில் போட்டுக்கோ, நீ 50 கிலோ போட்டுக்கோ, நீ 50 கிலோ போட்டுக்கன்னு சொல்லி இருந்தா, இப்போ இங்கே இருக்கிற ஒரு சகோதரியோடையோ சகோதரனோடையோ உனக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா இல்லைன்னா ஒரு கிலோ தங்கம் போதுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா இல்லைன்னா ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, தங்கம் மட்டும் 1 கிலோ போதுமா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எனக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தில் நான் எது உடுத்தி அலையணும்? ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், வஸ்திரம் தான் முக்கியம். ஏன்? வஸ்திரம் தான் என்னுடைய மானம் மரியாதையோடு வாழுவதற்கு எனக்கு உதவி செய்வது. என்னதுங்க? வஸ்திரம். ஆபரணம் இருக்காங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, வீடு வாசல் இருக்காங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. சமுதாயத்தில் என்னுடைய மானம் என்ற லஜ்ஜா என்று வரையும் என்ற லஜ்ஜா காணப்படாது இருப்பான் ഞാൻ ഉടുത്തി ഈ ലോകത്തിൽ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും പോകേണ്ടതിന് എനിക്ക് ആവശ്യമുള്ളത് വസ്ത്രമാണ്. அப்ப நமக்கு பிரதானமாய் தேவை என்னது? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதானா இல்லையா? எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாயா, நாங்கள் இப்படியே பிறந்த கோலத்திலே நடந்துக்கிறோம், ஸ்கூலுக்கு போய்க்கிறோம், டியூட்டிக்கு போயிடும், எனக்கு 4 கிலோ தங்கம் மட்டும் கிடைச்சா போதும்னு எத்தனை பேர் சொல்ல ரெடி? பிரைஸ் தி லார்ட். ஒரு நம்ம வெளியே போக முடியாது. அந்த மனுஷன் பாவம் செஞ்சாங்க, ஆதாம் ஏவாளும். அவர்களுடைய ட்ரெஸ் ஆகிய மகிமை எடுக்கப்பட்டு விட்டது. அதனால தான் அந்த மகிமையினுடைய வஸ்திரம் அவங்கள விட்டு மாறின உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தங்களை யார் என்று கண்டு கொண்டார்கள்?
நிர்வாணிகள் நக்கினர் என்ன அவர் அறிஞ்சு அவருடைய கண்ணு திறக்கப்பட்ட போல் மீண்டும் அவர்களுக்கு கர்த்தர் என்னதான் கொடுத்தாரு? 10 கிலோ தங்கத்தை கொடுக்கல. இப்ப படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3:21, உற்பத்தி 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். வைரத்தினாலும் தங்கத்தினாலும் நகைகளை ஆபரணங்களை செய்து அவரை அணிவித்தார் என்று சொல்லவில்லை. உடைகளை வஸ்திரத்தை உடுத்தினார். യഹോവയായ ദൈവം ആദാമിനും അവന്റെ ഭാര്യയ്ക്കും തോൽ കൊണ്ട് ഉടുപ്പുണ്ടാക്കി അവരെ ഉടുപ്പിച്ചു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂயா, ഹല്ലേലൂயா. அப்ப வஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டது? பிரதானமானது. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒரு வார்னிங் சர்ச்சைக்கு கொடுத்தார். ஒரு எச்சரிக்கை, ஒரு முன்னறிவிப்பு கர்த்தாவு கொடுத்து சபைக்கு என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தல் 16:15, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை தன் நகநட்டுகளை ஆபரணங்களை பாதுகாத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் சொல்லல. தன் சொத்து சுகத்தை பாதுகாத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் சொல்லல. தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். മലയാളത്തിൽ ഒന്ന് വായിച്ചല്ലേ. ഞാൻ കള്ളനെ പോലെ വരും, തന്റെ ലജ്ജ കാണുമാറ് നഗ്നനായി നടക്കാതിരിപ്പാൻ തന്റെ ഉടുപ്പ് സൂക്ഷിച്ചും ജാഗരിച്ചും കൊള്ളുന്നവൻ ഭാഗ്യവാൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. எதை பாதுகாப்பா வச்சுக்கிடணுங்க? ட்ரெஸ் பாதுகாப்பா வச்சுக்கிடணும். இந்த ட்ரெஸ் என்பது உலக பிரகாரமாய் என்னன்னு ஒரே ஒரு பாயிண்ட சொல்லிட்டு ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற ஒரு 3 ட்ரெஸ் அவங்க மத்தியில் வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை எப்படி காத்துக்கொள்ளணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ட்ரெஸ் கோடுன்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை உண்டு. என்னதுங்க? ட்ரெஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரெஸ் கோடு. இந்த ட்ரெஸ் கோடு என்பது தான் மனிதனை யார் என்பதையும் ஒரு மனுஷி யார் என்பதையும் வெளிப்படுத்துவது. அவனுடைய ட்ரெஸ் கோடு தான். நான் இப்படி சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். யுவர் ட்ரெஸ் கோட் வில் டிக்ளேர் யூ டு திஸ் வேர்ல்ட் ஹூ ஆர் யூ. உன்னுடைய ட்ரெஸ் கோடு தான் இந்த உலகத்திலே நீ யார் என்பதை வெளிப்படுத்தும். சரியா இல்லையா? ஒரு பெண்ணை அவ போடுற ட்ரெஸ்ஸை வச்சே அவள் டீசென்ட் பெண்ணா இல்லைன்னா ஒரு மாதிரி பெண்ணான்னு சொல்லி அவ ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்லிடலாம். ஒரு பையனை பார்க்கும்போதே சொல்லலாம், அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸனுடைய டீசென்சியை ஜென்டில்னஸை பார்த்து அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவன் சொல்லிடலாம். ட்ரெஸ் கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன் பீயிங். நாம் போடுற ட்ரெஸ்ஸை வச்சு நாம் ஒருவேளை இங்கே நின்று ஜீன்ஸ் போட்டு அப்படியே காட்டா புட்டான்னு ஒரு டிஷர்ட்டையும் போட்டு அப்புறம் அதில் வேற இங்கெல்லாம் கொஞ்சம் கிழிச்செல்லாம் விட்டுக்கிட்டு பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணன்னா நீங்கள் என் பிரசங்கம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் பிரசங்கத்தை கேட்பீங்களா, என் ட்ரெஸ்ஸை பார்ப்பீங்களா? நம்ம தான் அப்படிப்பட்ட ஆளு தானே. அல்லேலூயா, ஆமென். அது பிரதானம். ஒருவனுக்கு ஒரு பெண்ணுக்கு ட்ரெஸ் கோடு உண்டுங்க, ஒரு ஆணுக்கு ட்ரெஸ் கோடு உண்டு. முதல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ட்ரெஸ் கோடு என்னன்னு பைபிள் சொல்லுதுன்னு பார்க்கலாமா? படிங்க. உபாகமம் 22:5, ஆவர்த்தன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை தரிக்கலாகாது, எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு. ஐயா நான் சொல்லலைங்க, நீ என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டு போனா நீ கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானவள் அருவருப்பானவன். மலையாளத்தில் என்ன எழுதியிருக்கு? புருஷனுடைய வஸ்திரம் ஸ்திரீயும். ஏன் முதல்ல ஸ்திரீயை சொல்லியிருக்கார் தெரியுமா? அதிகமா ஆம்பளை ட்ரெஸ்ஸை போட விரும்புறது யாரு தான்? பொம்பளைய தான், பொட்டச்சியை தான். அவன் பேண்ட் எடுத்து போடுறது, அவன் சட்டையை எடுத்து போடுறது, அவன் டிஷர்ட் எடுத்து போடுறது, போட்டனாலே நீ அருவருப்பானவள்னு அர்த்தம். கர்த்தருடைய பார்வையில புருஷன் வஸ்திரம் ஸ்திரீயும். ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது இவளுக்கு தான் ஆரம்பிப்பாளுங்க. எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுங்க, டிஷர்ட் வாங்கி கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். உனக்கு நல்லா தெரியும் எது புருஷனுடைய வஸ்திரம். நீ ஏன் அதை போட நீ ஆசைப்படுற? கர்த்தர் உன்னை சாத்தான் உன்னை கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக்குகிறான். அதிகமாக ஆண்கள் யாரும் சுடிதாரை கொடு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்கறதே இல்லை.
இல்லையா? அக்காவோ தங்கச்சியா இருந்தா, அண்ணன் இருந்தான்னா, உன் சுடிதாரை கொடு கேட்டிருக்கேடா என்னைக்காவது? உன் சுடிதாரை கொடு, ஒரு நாள் ஆராதனைக்கு போட்டிருக்கேன்னு. பத்தி அவ கேட்கல, ஆனால் அவ கேட்பா, உன் பேண்டையும் சட்டையை கூட நான் போட்டுக்கிறேன்னு. போடுகிற நீ கர்த்தருக்கு அருவருப்பானவள். പുരുഷന്റെ വസ്ത്രം സ്ത്രീയും സ്ത്രീയുടെ വസ്ത്രം പുരുഷനും ധരിക്കരുത്. അങ്ങനെ ചെയ്യുന്നവരൊക്കെയും നിന്റെ ദൈവമായ യഹോവയ്ക്ക് വെറുപ്പാകുന്നു. யார் எத்தனை பேர் ஆண்டவருடைய வெறுப்பை சம்பாதிக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கிங்க. உன் பிள்ளையை எப்படி வளர்க்குறன்னு பார்த்துக்கோ. பெண்களே, பெண் பிள்ளைகளே, ட்ரெஸ் கோடு ஒன்று உண்டு கர்த்தருடைய சமூகத்தில். ஆணு வஸ்திரத்தை யார் தான் போடணும்? ஆணு தான் போடணும். பெண்ணு வஸ்திரத்தை யார் தான் போடணும்? பெண்ணு தான் போடணும். ஆண் போடுற அரக்கால் சட்டையை பொண்ணு போட்டு ஊர் சுற்றுறாங்க. ஆண்களாவது முழு பேண்ட் போட்டிருக்காங்க இங்கே டூரிஸ்ட் ஏரியாவில். பொம்பளைய ஒரு ஜானை தான் போட்டுக்கிட்டு அலையிறா. அப்ப இது எதை காட்டுகிறது? உலகம் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இது உலகத்துக்குரிய ட்ரெஸ் கோடு. ஒரு சாதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி இருக்கணும்னு. அதிலும் அப்புறம் விசுவாசிகளுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு உண்டு. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஆராதிக்கிறவங்க எப்படிப்பட்ட ட்ரெஸ் கோடு போடணுமா? எடுத்து படிக்க பார்க்கலாம். யாத்திரையாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவனின் ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் குமாரரின் வஸ்திரங்களையும் செய்ய கடவர்கள். மலையாளத்தில் വിശുദ്ധ മന്ദിരത്തിൽ நல்ல கவனிங்க. ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ വിശേഷ വസ്ത്രങ്ങൾ, പുരോഹിതനായ അഹരോന്റെ വിശുദ്ധ വസ്ത്രം, പുരോഹിതൻ ശുശ്രൂഷയ്ക്കായി അവന്റെ പുത്രന്മാരുടെ വസ്ത്രങ്ങൾ. 3 வஸ்திரம் இருக்குங்க. ஆராதனைக்குன்னு ஒரு கூட்ட பரிசுத்த வஸ்திரம் இருக்குதான். ஆராதனை நடத்துகிற புரோகிதனுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குதான். அவன் பிள்ளைகளுக்கும் வஸ்திரம் இருக்குதான். பாஸ்டர் பிள்ளைகளுக்கும் வஸ்திரம் எப்படி போடணும்னு எழுதி இருக்கு. அதே போல விசுவாச பிள்ளைகள் நம்ம எல்லாருமே ராஜரிக ஆசாரிய கூட்டம். புதிய ஏற்பாட்டின்படி நம்ம எல்லாரும் யாரு? ராஜரிக. நம்ம எல்லாரும் புரோகிதன்மார் தன்னையான மலையாளத்தில் பறஞ்சால் ராஜகீய பௌரோகித்த வர்க்கம். அப்ப நம்ம மக்களுக்கு ஒரு ட்ரெஸ் உண்டு மக்களே. ஆராதனைக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் நீ போட முடியாது. ஆராதனைக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? 1 தீமோத்தேயு 2:10 சொல்லுகிறது, தகுதியான வஸ்திரம். எப்படிப்பட்ட வஸ்திரம்? உச்சிதமாய ஒரு ட்ரெஸ்ஸிங். ஆராதனைக்கு வரும்போதே தெரியணும், இவன் எங்க போறான்னு தெரியணும். ஒரு பையன் ஆராதனைக்கு வர்றான், வரும்போது அவனை பார்க்குறாங்க, என்னடா இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டு போற, ஒரு சட்டை போட்டு போகக்கூடாதா? டிஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு அதுலேயும் 4-5 எழுத்து வேற எழுதியிருக்கும், குரங்கு படம் வேற போட்டிருக்கும், பேய் படம் வேற போட்டிருக்கும். அதையும் நம்ம பயலுக போட்டுக்கிட்டு பேய் மாதிரியே இலைவான். ஆராதனைக்கு நீ வரும்பொழுதே உன் மனசுல குத்தணும், நான் எங்க போறேன்? பரிசுத்த தேவன் ஆராதிக்க போறேன். இது என்ன ட்ரெஸ்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், ஒன்றை பார்க்குறவங்க நீ ஆராதனைக்கு போறங்கிறத கண்டுபிடிக்கணும். கிரவுண்டுக்கு போறதுக்கு போடுற ட்ரெஸ் இது. ஆனா இது எங்க போடக்கூடாது? ஆராதனைக்கு போட. என்ன பார்த்தா தெரியணுங்க, என்ன பார்த்தா தெரியணும். என்னடா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கே, எங்கே போகிறேன்? ஆராதனைக்கு போகிறேன். கிரவுண்டுக்கு போகும்போது அதுக்கு என்ன வேணும், கந்தர கோலத்தில் எப்படி டிஷர்ட் போடுவேன், என்ன எழுதியிருக்கோ வச்சிருக்கோ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ நீங்க தான் இது தீர்மானிக்கணும். இது நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆராதனைக்குன்னு வர ஒரு போட வேண்டிய ட்ரெஸ் உண்டு. பிரைஸ் எல்லாம். ஆராதனை நடத்துகிறவனுக்கு ஒரு ட்ரெஸ் உண்டு. ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதனை நடத்துகிறவர்களுக்குரிய பிள்ளைகளுக்கும் உள்ள ட்ரெஸ் உண்டு. அது உச்சிதமான ட்ரெஸ், ஆராதனைக்கேற்ற வஸ்திரம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்களே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும் எப்படி ட்ரெஸ் போட்டு போகணும். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவன் நிறைய வஸ்திரங்களை கொடுத்திருக்கார். அதில் 3 மட்டும் சொல்லிட்டு, எப்பொழுது வஸ்திரம் அழுக்கடைகிறது என்பதை மாத்திரம் சொல்லி, நீயும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே அவர் விரும்புகிற வஸ்திரங்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த முதல் வஸ்திரம் என்ன வஸ்திரம்? மகிமையான வஸ்திரம். அதுக்கப்புறம் அதை இழந்த பிறகு என்ன வஸ்திரம்? தோல் வஸ்திரம். இப்ப ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம், முதல் வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம்.
ஏசாயா 61:10 கடைசி 2 வரியை மட்டும் வேகமாக படிங்க, டைம் இல்லாதனால ஃபுல்லாக படிக்க வேண்டாம். அது என்ன வஸ்திரம்? ஏசாயா 61:10 லாஸ்ட் 2 வரி மாத்திரம். இல்லை, கடைசி 2 வரி மட்டும். அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். മലയാളത്തില് അവൻ എന്നെ രക്ഷാവസ്ത്രം ധരിപ്പിച്ചു, നീതി എന്ന അങ്കി ഇടിവിച്ചും ഇരിക്കുന്നു. ആമേൻ. ഈ മലയാളത്തിലെ ഈ വാക്യം എനിക്ക് ഒത്തിരി ഇഷ്ടപ്പെട്ടു കേട്ടോ. தமிழ்ல நீதி என்னும் ஷாலுன்னு தான் சொல்லியிருக்கு. ஷாலுங்கிறது எங்க போடுறது? பெண்கள் மேல மட்டும் போடுறது. ஆனா அங்கிங்கிறது எது? கழுத்துக்கு கீழே ஃபுல்லா மறைக்கிறது. ஒரு அல்லே சொல்லுங்களேன். இந்த ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே. நீதி என்கிற அங்கியை கர்த்தர் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கழுத்துக்கு கீழே இருக்கிற பாகங்கள் மறைக்கப்பட வேண்டும். கழுத்துக்கு கீழே இருக்கிற பாகங்கள் என்ன செய்யப்படணும்? மறைக்கப்படணும். எது வஸ்திரமே எதுக்கு தான் போடுறோம் சொல்லுங்க? மானத்தை மறைக்க. அந்த வஸ்திரத்தை குறைக்க 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 ஒரு ஸ்திரியோ ஒரு புருஷனோ எப்படி மாறுகிறார்கள்? மானங்கெட்டவர்களாய் மாறுகிறார்கள், லஜ்ஜை இல்லாதவராய் மாறுന്നു. பிரைஸ் தி லார்ட். வஸ்திரத்தை குறைக்கிற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு, அது சினி ஃபீல்டு தான். அங்கே எவ்வளவு வஸ்திரத்தை குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அங்கே மதிப்பு கூடும், காசும் கூடும். வஸ்திரம் குறைக்கப்படுகிற இடம் உலகம், வஸ்திரம் கூட்டப்படுகிற இடம் தேவ சபை. அல்லேலூயா. நீங்களாம் யாருன்னு ஒன்று தீர்மானிச்சுக்கோங்க. என் சரீரத்திலே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், நீதி என்னும் அங்கி. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய கழுத்துக்கு கீழே இருக்கிற காட்டப்படக்கூடாத காரியத்தை உலகம் காணக்கூடாது. அது வேற ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மாத்திரம் பயன்பட வேண்டியது மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்து ஒரு வஸ்திரம், அதையும் நான் சொல்லிடுறேன். ரட்சிப்பின் வஸ்திரம் முடிச்சிட்டா நேரடியாக கூட போயிடலாம். மற்ற 22:11 ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் அடுத்து நடக்க போகிறது என்னன்னா, மணவாளனாகி இயேசுவோடு கூட உள்ள கல்யாணம். படிங்க பார்க்கலாம். மற்ற 22 விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே കണ്ട്. മലയാളത്തില് വിരുന്നുകാരെ നോക്കുവാൻ രാജാവ് അകത്ത് വന്നപ്പോൾ കല്യാണ വസ്ത്രം ധരിക്കാതെ ഒരു മനുഷ്യനെ അവിടെ കണ്ടു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஒரு ராஜாவினுடைய குமாரனுக்கு கல்யாணம். அங்கே உள்ள வர்றவங்களுக்கெல்லாம் வாசல்ல வச்சு வஸ்திரம் கொடுக்குறாங்க. கல்யாண வஸ்திரத்தை வாங்கி போட்டுக்கிட்டு தான் வீட்டில இருந்து வஸ்திரத்தை கலட்டி வச்சுட்டு, கல்யாண வீட்டில் கொடுக்குற கல்யாண வஸ்திரத்தை வாங்கிட்டு தான் கல்யாண விருந்துக்குள்ள போடுங்க. நம்மளும் இந்த உலக பிரகாரமான வஸ்திரத்தெல்லாம் கலட்டி வச்சுட்டு தேவகுமாரனாகிய ராஜாதி, அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய சொந்த குமாரன், ராஜாதி ராஜாவாகிய தேவன் தம்முடைய ராஜகுமாரனாகிய மணவாளனாகிய இயேசுவுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறாரு. அதுக்கு போறதுக்கு அவர் ஒரு ட்ரெஸ் தர்றார். அது என்ன ட்ரெஸ்ஸு? முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரம் தந்தாரு, இப்போ மணவாட்டிக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் தர்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8. அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி തന്നെ ആയത്തം பண்ணினாள். നാം സന്തോഷിച്ച് ഉല്ലസിച്ച് അവന് മഹത്വം കൊടുക്കുക. കുഞ്ഞാടിന്റെ കല്യാണം വന്നുവല്ലോ, അവന്റെ കാന്തയും തന്നെ தான் ഒരുക്കി. வேற யாரும் ஆண்கள உங்களை ரெடி பண்ணி விட மாட்டாங்க. இந்த நாள்ல கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணை உருக்கி விடணும், ரெடி பண்ணணும், அதுக்கு 10,000 15,000 கொடுக்காங்க. சிம்பிளா சபையில கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரு காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா 3000 ரூபாயா? ஆனா கொண்டு போய் மேக்கப் போட்டு அழகுபடுத்தி வைக்கிறதுக்கு 10,000 15,000 கொடுக்கறது கூட இந்த மனுஷர் விசுவாசிகளுக்கு புத்தி இல்லை. ஆனா சபையில காசு கேட்டா அப்படியே முறுமுறுக்கிறோம்.
ஒன்று யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளோ மோசமாக செயல்படுறோம் சில நேரங்கள் சபைகளில். ஒரு பெண்ணை அலங்கரிக்கிறதுக்கு, மேக்கப் போடுறதுக்கு, பியூட்டி பார்லருங்கிறதுக்கு, நல்லா இருக்கிற பெண்ணை அழகுபடுத்தி அங்கங்கே அப்படியே அழகுபடுத்தின படுத்தி மேக்கப் போட்டு பசைய வாயில் தேய்ச்சி விட்டு அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்தா ஸ்டேஜில் அப்படியே இருக்கா. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா, இன்னைக்கு ஏன்னா வாய் ஏன் ஒட்ட மாட்டேங்கன்னா, ஒட்டுனா பசை போயிருமா, சிவப்பு பசை. இப்படியே கழுத்தை வச்சிருக்கிற, ஏன்னா அவன் குத்துன ஹேர்பின் போயிருமா, அப்படியே இருக்கா. தெரியாம ஒரு பெண்ணு தலையில கை வச்சு பிரேயர் பண்ணிட்டா தலையில முள்ளு மாதிரி குத்துது. ஏன்னா கஞ்சி தண்ணியை போட்டு தலையை காய வச்சிருக்கானுங்க. அதுக்கு 15,000. அழகாண்டவர் சாப்பிட்டா தலைமுடியை கொடுத்தாரு. இந்த பொம்பளை தலையில கை வச்ச கை முள்ளா குத்துது. என்னன்னு கேட்டேன், பசை போட்டிருக்காளுங்களாம். அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தருக்கு எதையாவது சபைக்கு ஒரு காணிக்க கொடுன்னா இவ்வளவு வேணுமா? ஒரு நாள் கூத்துக்கு குரங்காக்க டெக்கரேஷன் பண்றதுக்கு 10,000 15,000, அடுத்த மணி நேரம் அது இல்லாம அழிஞ்சு போகிறதுக்கு கொஞ்சமாவது நமக்கு உணர்வு இருக்குதா? அப்பனா குறை சொல்லிட்டு அலைவமா? அழகாவன வச்சிருக்கிறவரை மேக்கப்னு சொல்லி அசிங்கமாக்கி கொண்டு வந்து வச்சு, அங்க ஆடிராத இங்க ஆடிராத, அப்படி அசைஞ்சிராத இப்படி அசைஞ்சிரான்னு சொல்லி வாய மூடிராத, கண்ணு அப்படியே வச்சுக்கோ, வேத்துறாம அப்படி எப்படி அப்பப்ப என்ன செஞ்சுக்கா. என்ன வெட்கக்கேடு ஆவிக்குரிய ஜீவியத்தில். கர்த்தர் உன்னையும் என்னையும் அவருடைய பார்வையில் அலங்கார மணவாட்டியாகவே வைத்திருக்கிறார். உனக்கு மேக்கப் எல்லாம் போட முடியாது, நீ தான் உனக்கு மேக்கப் போட்டுக்கணும். ட்ரெஸ் மட்டும் கையில் கொடுப்பாங்க. அது என்ன ட்ரெஸ்ஸா? இப்போ அந்த 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை எல்லாரும் படிங்க. என்ன ட்ரெஸ்ஸை கையில் கொடுப்பாங்களாம்? நீங்களாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. അവൾക്ക് ശുദ്ധവും ശുഭ്രവുമായ വിശേഷ വസ്ത്രം ധരിപ്പാൻ കൃപ ലഭിച്ചിരിക്കുന്നു. ആ വിശേഷ വസ്ത്രം വിശുദ്ധന്മാരുടെ നീതി പ്രവർത്തികൾ തന്നെ. Praise the Lord. நல்ல கவனிச்சு பாருங்கங்க. கொஞ்சம் சில காரியங்களை உலகத்துல கர்த்தர் நம்மளை அழகுபடுத்துவதை விட ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அழகுபடுத்தி எத்தனை மணி நேரம் நீ அழகா இருந்துருவ? Praise the Lord. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதனால தான் ஆண்டவர் வந்து மேக்கப்லாம் யாரும் போட்டு விட மாட்டாங்க, பாஸ்டர்லாம் கிடையாது. பரிசுத்தவான்களுடைய, அதாவது உங்களுடைய நீதிகளையே உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த வஸ்திரமா கொடுக்கார், மெல்லிய வஸ்திரமா கொடுக்கிறார். மெல்லிய வஸ்திரம்னா என்ன? சாஃப்ட் நேச்சர், அதாவது சாந்தமும் பொறுமையும் உள்ள கேரக்டர். அலங்காரமா இருக்கணும். சாந்தமும் பொறுமையும் நீடிய தயவும் நற்குணமும் உள்ள சபை மக்களாக, விசுவாச கூட்டங்களாக நம்மள மாறணும். இதை ஆண்டவர் கொடுத்துடுறாருங்க. இதை நம்ம தான் அலங்கரிச்சுக்கணும். நாள்தோறும் நீங்கள் உங்கள் பொறுமையினால, உங்கள் சாந்தத்தினால, உங்கள் அன்புனால, உங்கள் விட்டு கொடுத்தல்னால நீங்கள் தான் உங்களை அலங்கரிக்கணுமே ஒழிய பாஸ்டர் வந்து எப்போ உங்களுக்கு அலங்கரிக்க முடியாது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, நீங்கள் உங்களை அலங்கரிக்கிறீங்க, மணவாளனுடைய வருகைக்கு அங்கங்கே இருந்து பறந்து வர்றீங்க. அல்லேலூயா. அப்போ உங்களை அலங்கரிக்க வேண்டிய டியூட்டி யாருக்கு தான்? உங்களுக்கு தான். அவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், அது காந்தே தன்னைத்தான் ஒருக்கி. ஆனால் ட்ரெஸ்ஸு நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், நீங்கள் இதை எதை செய்யுங்க, இந்த மெல்லிய வஸ்திரங்கிற சாஃப்ட் நேச்சர், அதாவது பொறுமையாக இருங்க, சாந்தமாக இருங்க, அன்பாக இருங்க, ஒரு மன்னிங்க, விட்டு கொடுத்துருங்க, இதெல்லாம் மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம் சாஃப்டாக இருக்கிறது. பரிசுத்தவானுடைய நீதின்னு அர்த்தம் என்ன? உன்னுடைய எல்லா வாழ்க்கையில், உன்னுடைய வார்த்தையில் நீதி, பார்வையில் நீதி, நடக்கையில் நீதி, ஆராதனையில் நீதி, கர்த்தருடைய சமூகத்தில் நீதி உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை மணவாட்டியாக மாற்றுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தானே உண்டாக்கிக்கிடணும். நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொடுக்கத்தானே செய்யலாம். அந்த வஸ்திரத்தை நீங்கள் தான் எடுத்துக்கிடணும். நான் அப்படியே தான் இருப்பேன், நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் தாழ்ந்து போகவே மாட்டேன், நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் முதல்ல பேச மாட்டேன், நான் முதல்லலாம் போக முடியாது, அவனா நானா அவளா நானா என்று சொல்லாதபடி நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
அந்த மீனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுரு போடுவார் தூண்டிலே, நீ போய் எப்போ கடிக்கணும்? முதலாவது அந்த தூண்டில கடிக்கணும். அல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற மீன்கள் தான் தேவனுக்கு பிரியமானது. முதல்ல கீழ்ப்படிஞ்சா என்னதான் கெட்டு போச்சு? முதல்ல விட்டு கொடுத்தா என்னதான் கெட்டு போச்சு? முதல்ல மாமியார் மருமகள்கிட்ட பேசினா என்னதான் கெட்டு போச்சு? முதல்ல மருமகள் மாமியார்கிட்ட தாழ்ந்து போன என்னதான் கெட்டு போச்சு? நீ அப்படி தாழ்ந்து போகாத வரைக்கும் ஒன்று சொல்றேன், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு நீ வரமாட்ட. நீ விட்டு கொடுத்து உன் வீட்டில் மாமியாரோட கூட பேசாத மருமகளோ, மருமகளோட பேசாத மாமியாரோ, வெறப்பா இருக்கிற நீங்க, உங்களுக்கு மெல்லிய வஸ்திரம் இல்லைன்னு அர்த்தம். சாஃப்ட் நேச்சர் இல்லை, தாழ்ந்து போகிற எண்ணம் இல்லை. நீ ஆண்டவருடைய மனவாட்டியா மாற முடியாது மகளை. வேதனையோட சொல்லுகிறேன், மனவாட்டியா மாற முடியாது. நீங்களாம் மனவாட்டிகளாய் மாறணும். அல்லேலூயா. சரிங்க, இப்போ அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம், அதுக்கப்புறம் கல்யாண வஸ்திரம். அந்த கல்யாண வஸ்திரம் என்னதுன்னா மெல்லிய வஸ்திரமும் பரிசுத்தவான்களுடைய நீதிகளும். இதை காத்து கொள்ளணும். இப்போ வஸ்திரத்தை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டோங்க. இன்னும் வஸ்திரத்தினுடைய உத்தேசத்தை நம்ம பார்க்க போகிறோம். பர்பஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம போடுறதுக்கு முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மானம் மறைக்கப்படுவதற்கு நாம் வஸ்திரம் தரிக்கிறோம். நம்முடைய லெச்சை காணப்படாதிருப்பான் நம்ம வஸ்திரம் தரிக்கையானு ஒன்று. ரெண்டாவது, வேற எதுக்கெல்லாம் வஸ்திரம் போடுறோம் சொல்லுங்களேன். முதலாவது நம்முடைய மானம் காப்பாற்றப்படுவதற்கு வஸ்திரம் போடுறோம். அடுத்தது சீக்கிரம் சொல்லுங்க. இப்படியே போட்டுக்கிட்டு கண்ணாடியில் இப்படியே பார்ப்பீங்களே, நல்லா இருக்காமான்னு கேட்பீங்கல்ல. எதுக்காக வஸ்திரம் போடுறோம்? ரெண்டாவது, நாம் அழகா இருப்பதற்கு வஸ்திரம் போடுகிறோம். எதுக்குங்க? நாம் அழகா இருப்பதற்கும் அலங்காரமாய் இருப்பதும் மற்றவர்களுடைய பார்வையிலே நான் ஒரு அழகுள்ளவனாய் அழகுள்ளவளாய் காணப்படுவதற்கு நாம் வஸ்திரம் போடுகிறோம். ரெண்டு. மூணாவது, நாம் பாதுகாக்கப்படுவதற்கு வஸ்திரம் போடுகிறோம். குளிரிலிருந்தோ, மழையிலிருந்தோ, காற்றிலிருந்தோ, அழுக்கிலிருந்தோ, பல வியாதிகளில் இருந்தோ, பல காரியங்களிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு நாம் வஸ்திரம் தரிக்கிறோம். அதன் இன்னொரு ரீதியில் சொல்கிறேன், அப்பமாவது உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுதான்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிறவங்களாம் வேத வசனத்தில் தேறி இருக்கிறீங்களான்னு பார்க்குறோம். ஒரு வஸ்திரம் தனக்காக அது பிரயோஜனப்படாமல் தன்னை தரித்து கொள்ளுகிறவனுடைய மானத்தை பாதுகாப்பதற்கு ஒரு வஸ்திரம் தன்னை அர்ப்பணிக்கிறது. அல்லேலூயா. இந்த வஸ்திரம் என்னுடைய அல்லது நம்முடைய மானம் மரியாதையை காப்பாற்றுவதற்கு இந்த வஸ்திரம் எனக்கு உதவி செய்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த வஸ்திரம் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கல்ல, அதை போடுகிற மகனை, மகளை, ஒரு சகோதரனை, சகோதரியை அந்த வஸ்திரம் அழகுபடுத்துகிறது. சரியா? மூணாவது, அந்த வஸ்திரம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதற்கல்ல, தன்னை போடுகிறவர்களை, தன்னை அணிந்து கொள்ளுகிறவர்களை பாதுகாப்பதற்கு அந்த வஸ்திரம் பயன்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு வஸ்திரம் போட்டோம்னு சொல்றல, சே இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப மேட்சாக இருக்கு, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, உங்களை ரொம்ப தூக்கி காட்டுது. பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் அந்த ஆவிக்குரிய அர்த்தம் இனிதான் வருது. நல்லா கவனிஞ்சுக்குங்க. இந்த வஸ்திரம் ஒரு நாளும் தனக்கு மகிமையை தேடுவதில்லை, தன்னை அணிந்து கொள்ளுகிறவர்களின் மகிமையும் அழகையும் பெருமையும் தேடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் புரிந்து கொள்ளுவீங்க. இந்த வஸ்திரம் தனக்கு எந்த மதிப்பையும் தேடுவதில்லை, தான் அணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அது மதிப்பை கொடுக்கிறது. இந்த வஸ்திரம் தன்னை பாதுகாப்பதில்லை, தன்னை போடுகிறவர்களை அது பாதுகாக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்துவின் இந்த பூமியிலே, அப்படியானால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தர். எப்பொழுது அவர் பாவமானார், அருவருப்பானார், அரைக்கோலத்திலே தொங்கினார், காரி துப்பப்பட்டார், அருவருப்பானார், அலங்கோலமானார். எப்ப சொல்லுங்க? என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்ட போது அவர் பாவமானார். என்னுடைய அழுக்குகளை அவர் ஏற்றுக்கொண்ட போது அவர் அழுக்கானார்.
என்னுடைய சாபங்களை அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் அருவருப்பாய் மாறினார். ஆனால் அவர் என்னை அழகுபடுத்துவதற்காக, என்னை அலங்கரிப்பதற்காக, எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பதற்காக, எனக்கு அலங்காரமான வஸ்திரத்தை கொடுப்பதற்காக, எனக்கு கல்யாண வஸ்திரத்தை கொடுப்பதற்காக, எனக்கு பரிசுத்த வஸ்திரத்தை கொடுப்பதற்காக அவர் தன்னைத்தானே அழுக்கு வஸ்திரமாய் மாறினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் கூட எப்போ ஒரு வஸ்திரம் அழுக்காகுது சொல்லுங்க? எப்போ ஒரு வஸ்திரம் அழுக்காகுது? இப்போ நீட்டாக போட்டு வந்திருக்கிற வஸ்திரத்தை எத்தனை நாள் போடுவீங்க? எப்போ அழுக்காகுது சொல்லுங்க? கரெக்ட் பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ நாம் போடுகிற வஸ்திரம் அழுக்காய் டாட்டி க்ளோத்தாய் மாறுகிறது? சொல்லுங்க சொல்லுங்க. என் மேல பட வேண்டிய அழுக்க அது ஏற்றுக்கொள்ளுகிறது. அது ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி கழட்டி பார்த்தா இங்கே அழுக்கு இருக்கு, இங்கே அழுக்கு இருக்கு, அங்கே அழுக்கு இருக்கு. அதை தூர எடுத்து ஒரு டஸ்ட்பின்ல இல்லைன்னா அழுக்கு கூடையில் நாம் போட்டு விடுகிறோம். என்னைக்காவது அப்போ நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இயேசு என்னுடைய அழுக்குகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட போது அவர் அருவருப்பானவராய் சிலுவையில் தொங்கினார். உலகம் அவரை மதிக்கவில்லை. ஆனால் அந்த அருவருப்பான அந்த நிலையில் இருந்துதான் என்னை அலங்காரமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அவர் முகத்திலே காரி துப்பப்பட்டார். காரணம் என் முகத்தை அழகுபடுத்துவதற்காக. Praise the Lord. Hallelujah. என் சாபங்களை அவர் சுமந்தார். அவர் சாபமாய் மாறினார் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக. Praise the Lord. அதுபோல இந்த வஸ்திரம் என்பது என்ன செய்கிறதுனா, நான் பட வேண்டிய அழுக்கை அது தடுத்து ஏற்றுக்கொண்டு அது அழுக்காய் மாறி 5 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் போட்டு கடைசியில் இந்த வஸ்திரம் ஒன்றும் இல்லாமல் கிழித்து கந்தை துணியாய் தூர எறியப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு நாளாவது இந்த வஸ்திரம் இதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கமா? சாரி உனக்கு ரொம்ப நன்றி. எத்தனை பேர் சாரிக்கு சாரியை பார்த்து தேங்க்ஸ் சொன்னீங்க? சுடிதாரை பார்த்து ஒரு நாளாவது நீ எனக்கு ரொம்ப அழகாக இருக்கிற தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கமா? சொல்லுங்க. இல்லை. அப்பவும் அந்த வஸ்திரம் ஏதாவது கோவப்பட்டுச்சா? அது நம்மளை பாதுகாத்துச்சில்ல, அதை நம்மளை அழகாக்கிச்சில்ல, அது நம்முடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டுச்சில்ல. பிரைஸ் தி லார்ட். சரிங்க, அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டோம் பயன்படுத்தின பிறகு. எப்போவாது நம்மக்கிட்ட கோபப்பட்டுச்சா? முறுமுறுத்துச்சா? நீலாம் ஒரு பொம்பளையா, நீலாம் ஒரு பயலா, இப்படி அழுக்காக்கி என்னை கொண்டு வந்து குப்பத்தில் தூக்கி தூர எறிகிறிய. எந்த சூழ்நிலையிலும் மனிதனுக்காக தன்னைத்தான் அர்ப்பணித்து கொடுப்பதுதான் ஒரு வஸ்திரம். அல்லேலூயா. அது தேங்க்ஸ் சொன்னாலும் சொல்லட்டாலும் அது டியூட்டியை செய்யுங்க. அது உயர்த்தி சொன்னாலும் அது சந்தோஷப்பட போறதில்ல. அதை தாழ்த்தி எடுத்து டஸ்ட்பின்ல குப்பை தொட்டியில் போட்டாலும் அது வேதனைப்பட போறதில்ல. அது எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமாய் தன் வேலையை நிறைவேற்றுகிறது போல இந்த உலகத்திலே நீ தேவனுடைய சமூகத்திலே ஆமென் தூற்றப்பட்டாலும் போற்றப்பட்டாலும் நிந்திக்கப்பட்டாலும் தூஷிக்கப்பட்டாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலையை நீ நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன அவர் தேங்க்ஸ் சொல்லலை, என் பேரை சொல்லலை, என்ன அந்த ஆள் தூஷிச்சான், ஒன்றும் வேண்டாம். என்ன சொன்னாலும் சரி, உயர்த்தி சொன்னாலும் சரி, தாழ்த்தி சொன்னாலும் சரி, நான் தேவனுடைய கடமையை செய்கிற மனைவியாக இருப்பேன். என் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு அந்த ட்ரெஸ் என்ன பண்ணுது? என்னை அழகாய் மாற்றுவதற்கு அது அழுக்கானது. என்னை சந்தோஷப்படுத்துவதற்கு அது வெயிலையும் குளிரையும் மழையையும் அது சகிக்கிறது. என்னுடைய மதிப்பை உயர்த்துவதற்கு அது தன்னையே அர்ப்பணிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே அப்படி ஒன்று நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீ ஒரு வஸ்திரமாக ஒன்றை பார்க்கணும். உன் குடும்பத்தை அழகுபடுத்த
இந்த சபையை அழகுபடுத்த, இந்த தேசத்தை அநேகரை சந்தோஷப்படுத்த, அநேகரை ரட்சிப்பின் அலங்காரத்திற்குள் கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு வஸ்திரமாக இந்த சபையிலே உங்களை வைத்திருக்கிறார். நீங்க செயல்பட்டு தான் ஆகணும். செயல்படாம போனா நீங்க விலை இல்லாத வஸ்திரமா போயிருவீங்க, ஒர்த்லெஸ் ட்ரெஸ்ஸா போயிருவீங்க. எப்படின்னு சொல்றேன், கடைசி வார்னிங் ஃபார் ட்ரெஸ், வார்னிங் ஃபார் க்ளோத்ஸ். துணிக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு வஸ்திரத்திற்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன். உங்கள் ஒரு 10,000 ரூபா சாரீ இருக்குன்னு வச்சுக்கணும், இல்லை ஒரு 20,000 ரூபா துணிமணி இருக்குது, கோட் இருக்குது, ஷூட் இருக்குது, சாரீஸ் இருக்குது, ஏதோ ட்ரெஸ் இருக்குது, சுடிதார் இருக்குது. அது ஷோரூம்லேயே இருக்குதுங்க, கண்ணாடிக்குள்ளேயே இருக்குது. இல்லைன்னா வாங்கி கொண்டு வந்து உன் பெட்டிக்குள்ளேயே இருக்கு, நீ ஒரு நாள் அதை பயன்படுத்தவே இல்லை. என்ன ஆகும்? என்ன சொல்லுங்க? அதுக்கு ஏதாவது மதிப்பு உண்டா? இல்லை. அதை யாராவது பாராட்ட முடியுமா? இல்லை. பிரைஸ் எல்லாம் கொஞ்ச நாள் என்ன செய்யணும்? கெட்டு போயிடும். அது போல உங்களுக்குள்ள நிறைய தாளந்து இருக்கு, கிருபை இருக்கு. பாடலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஊழியத்திற்கு கொடுக்கலாம், ஏதோ ஒன்று நீங்க செய்யலாம். இதை ஒன்றும் செய்யாம நீ உள்ளேயே அடக்கி வச்சிருந்தன்னா நீ கெட்டு போய் விடுவாய், நீ புகழப்பட மாட்டாய். இந்த ட்ரெஸ் அந்த ஷோரூமை விட்டு வெளியே வரணும், இந்த ட்ரெஸ் அந்த பெட்டியை விட்டு வெளியே வரணும், அந்த பீரோவை விட்டு வெளியே வரணும். அது தன்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த அம்மா என்னை போட்டுக்கோ, என்னை உபயோகிச்சுக்கொள், என்னை பிரயோஜனப்படுத்திக்கொள், உன்னை அழகுபடுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உன்னை பாதுகாக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உன்னை சந்தோஷப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று. அது எவ்வளவு விலை குறைஞ்சதோ விலை கூடுனதோ அது மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற வஸ்திரம் மாத்திரமே புகழப்படும். அல்லேலூயா. நான் ஒரு நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம் வச்சுருக்கீங்க, கோட்டு சுட்டு வச்சுருக்கீங்க, சாரீஸ் வச்சுருக்கீங்க, அதை கெட்டிக்கிட்டு வர்ற அன்னைக்கு தானே 4 பேர் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கு, இது நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கு. இப்போ பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கும் பெருமை, அந்த ட்ரெஸ்ஸை போட்டவங்களுக்கும் பெருமை. அல்லே, ட்ரெஸ்ஸிനും ஒரு மானியதை கிட்டும், ட்ரெஸ் இட்டிருக்கிறவருக்கும் ஒரு மரியாதை கிட்டும். எப்போலாம்? ட்ரெஸ் தன்னைத்தான் ஏൽപ്പിച്ചു கொடுக்கும்போல், தன்னைத்தான் ஏൽപ്പിച്ചു கொடுக்கும்போல் உங்க வாழ்க்கையிலையும் எப்ப தெரியுமா நீங்க கர்த்தருடைய பார்வையில மரியாதை உள்ள மகனா மகளா மாறுவீங்க? மற்றவர்கள் சந்தோஷப்படுவதற்கு, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, மற்றுள்ளவர் சந்தோஷிக்குவானும், மற்றுள்ளவர் ரட்சையிட வஸ்திரம் தரிப்பானும், மற்றுள்ளவர் கர்த்தாவின் அடியில் கடந்து வருவானும், மற்றுள்ளவர் அனுகிரகிக்கப்படுவானும். நீங்கள் பிரயோஜனப்படும்போல் கர்த்தாവ് നിങ്ങളെയും உயர்த்தும், அனுகிரகிக்கும், பிரசம்சிக்கும். നിങ്ങളുടെ മുഖനെ ரட்சிக்கப்பட்டவரையும் கர்த்தாവ് ஆசி உயர்த்தும். அல்லேலூயா. நாம் பிரயோஜனப்படாத வஸ்திரமா இருக்கக்கூடாது. மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற, அலங்காரத்துக்குள்ள நடத்துகிற, சந்தோஷத்துக்குள்ள நடத்துகிற, பாதுகாப்புக்குள்ள நடத்துகிற, ரட்சிப்பு என்கிற பாதுகாப்புக்குள்ள கொண்டு வருகிற கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற பாறையாகிய கிறிஸ்துவில் சங்கேதத்தினுள்ளில் மற்றுள்ளவரை கொண்டு வருந்தவராய் நம்மளுக்கு காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, வஸ்திரம் என்னுடைய அழுக்கை ஏற்றுக்கொள்ளுகிறது, வஸ்திரம் என்னை அழகுபடுத்துகிறது, வஸ்திரம் எனக்கு நல்ல மதிப்பை, குட் ரெஸ்பெக்டை, சமுதாயத்தில் நல்ல வஸ்திரம் எனக்கு நல்ல ரெஸ்பெக்டை கொண்டு வருகிறது, வஸ்திரம் என்னை பாதுகாக்கிறது. அதுபோல கர்த்தர், ஆமீன், இயேசுவும் நம்மை அலங்கரிக்க, நம்மை அழகுபடுத்த, நம்மை பாதுகாக்க, நம் சாபத்தை மாற்ற, நம்முடைய அருவருப்புகளை மாற்ற அவர் அருவருப்புள்ளவராய் மாறினார், அலங்கோலமாய் மாறினார். அல்லேலூயா. கந்தை துணியும் கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமகோ. அவர் கந்தை துணியில கிடந்தார். எதுக்கு தெரியுமா? என்னை ரட்சிப்பின் வஸ்திரம் கொண்டு அலங்கரிப்பதற்காக. அவர் சிலுவையிலே அறநிர்வாணமாய் தொங்கினார். எதுக்கு தெரியுமா? எனக்கு நீதி என்னும் நிலையங்கியை தரிப்பதற்காக, என் சரீரம் முழுவதை மகிமையினால் மூடுவதற்காக. அவர் சரீரம் முழுவதும் கல்வாரி சிலுவையிலே அவமானப்பட்டது. என் அன்பு மகனே, மகளே, நீ எங்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், கல்யாணத்திற்கு போனாலும், யாத்திரைக்கு போனாலும், நீ தரித்திருக்கிற வஸ்திரத்தினால் நீ யார் என்று வெளிப்படுவாய்.
நீ கர்த்தரை கனம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட வேண்டுமானால் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம், உன்னுடைய பிசிக்கல் ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல கவனமா இருங்க. கர்த்தருடைய நாள் வருகிறது. ஆகையினால் இந்த நாளிலே ஹல்லேலூயா, நான் அழுக்காயிருவேனேன்னு ஒரு வஸ்திரம் கவலைப்பட்டுச்சுன்னா, ഞാൻ അഴുക്കാവുമല്ലോ എന്ന് പറഞ്ഞ ഒരു വസ്ത്രം വിചാരിച്ചാൽ അത് മറ്റുള്ളവർക്ക് പ്രയോജനപ്പെടുത്തില്ല. நான் அழுக்காவும், நான் அவமானப்படணுமா, நான் தூஷிக்கப்படணுமா, நான் எதுக்கு இந்த வீட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு வீட்டில் கர்த்தர் உன்னை ஒரு பெண்ணாய் வைத்திருப்பதோ ஆணாய் வைத்திருப்பதோ அந்த வீட்டை அழகுபடுத்துவதற்காய் சில நேரம் நீ அழுக்காய் மாறுவாய். நீங்க அழுக்கா மாறும்போது தாங்க அந்த வீடு அழகா மாறும். இல்லையா? வீடை துடைக்கிறீங்க, கக்கூசு பாத்ரூமை கழுவுறீங்க, முற்றங்கிட்டெல்லாம் துடைக்கிறீங்க, தண்ணி தெளிக்கிறீங்க, உங்கள் மேலே எல்லாம் அழுக்குப்படுது. அதெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு முற்றத்தெல்லாம் துடைச்சிட்டு பார்த்தா நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஜீவிக்கிற வாழுகிற அந்த வீடு அலங்காரமாக இருக்கிறது. அது பெயிண்ட் அடிக்கும் போதும் சரி, வெள்ளை அடிக்கும் போதும் சரி, பாருங்களேன், வெள்ளை அடித்து முடித்தா வெள்ளை அடிக்கப்பட்ட இடம், பெயிண்ட் அடித்த இடம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க உடம்பை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்கும், பெயிண்டாக இருக்கும். ஒன்று அழகுபடுத்தப்படுவதற்கு, ஒன்று அழுக்காய் மாறுகிறது. இன்னொரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தன்னை படைத்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வஸ்திரத்துக்கிட்ட கேட்டால் அது சொல்லும், எனக்கு ஒரே ஒரு லைஃப் தான் உண்டு. அந்த ஒரே ஒரு லைஃப்பையும் நான் மற்றவரை அழகுபடுத்துவதற்கும், மற்றுள்ளவரை சந்தோஷப்படுத்துவதற்கும், மற்றுள்ளவருக்கு ரெஸ்பெக்டை கொடுப்பதற்கும், மற்றுள்ளவர்களை பாதுகாப்பதற்கும் என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். என்னை இந்த உலகத்தில் மனுஷன் பயன்படுத்தி 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 கடைசியில் கண்டம் பண்ணி நான் தேவையில்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனாலும் தேவன் எனக்கு கொடுத்த திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன். எத்தனை பேர் ரெடி? எத்தனை பேர் ரெடி? கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட்.